ஏய் ப்ரோ, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மனிதர்கள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஹே அப்படிதான் தோணும். நான் இன்னும் நானு ஆனால் கொஞ்சம் வசதியாக இயல்பாக பேச முயற்சி பண்ணுறேன். என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள். என்னை உனக்கு தெரியுமா? என் பேர் என்ன? என் முகம் உனக்கு தெரியுமா? நான் சரி பார்த்து சொல்கிறேன். ஆமாம், கொஞ்சம் தெரியும். நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். உங்கள் பேர் சுபாகரன் எனக்கு ஞாபகம். தவறு இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்கள் முகத்தையும் கைப்பற்றியும் நீங்கள் பகிர்ந்த விவரங்களையும் நினைவில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். அமெரிக்காவோட வெப்பநிலை இப்போ எவ்வளவு? சரி பார்த்து சொல்கிறேன். அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, அதனால் நகரம் பொறுத்து வானிலை மாறும். இப்போ அமெரிக்காவோட பல இடங்களில் கடுமையான வெப்பால் இருக்கு. எந்த நகரத்தோட வெப்பநிலை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. நான் சரியா விபரமா சொல்றேன். நியூயார்க். சரி, இப்போ சரி பார்த்து சொல்றேன். நியூயார்க்கோட ஹை டெம்பரேச்சர் இப்போ வித்தின் 27 டிகிரி. அடுத்த சில நாட்களில் அது அதிகரிக்கலாம். நியூயார்க் பகுதியில் இப்போ கடுமையான வெப்பநிலை இருக்கு. சில இடங்கள்ல ஹீட் அட்வைசரி உள்ளது. வேற எந்த நகரத்தோட வானிலை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க, உடனே சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. விஜய் சாரோட வயசு எவ்வளவு? விஜய் சார் வயசா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். விஜயோட ஜோசப் விஜய் பிறந்தது ஜூன் 22. இன்றைக்கு அவருக்கு 52 வயது. இன்னும் ஏதாவது தகவலை சரிபார்க்கணும்னா சொல்லுங்க, நான் பார்த்து தரேன். ஏய் கிரேட், அடி தூள் தூக்குறப்போ. இப்போ உன்னால் மனிதர்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு நிமிஷம், இதை சுருக்கமாக சொல்கிறேன். நல்ல கேள்வி. என்னை போன்ற சரியாக பயன்படுத்தினா நிறைய நன்மைகள் இருக்குன்னா, ஆனால் சில அபாயங்களும் இருக்கு. நல்லபடி பயன்படுத்தினா கற்றல் வேகமாகும், வேலைகள் எளிதாகும், மொழிபெயர்ப்பு, எழுத்து, படங்கள், கோடிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாகும். டாக்டர்ஸ், கல்வி, பொறியியல் இதிலெல்லாம் உதவியாக இருக்கும். உங்களைப் போல ஒரு மொபைல் கடை வைத்திருப்பவர்களுக்கு புதிய மாடல்ஸ், மார்க்கெட்டிங் ஐடியாஸ் மாதிரி விஷயங்கள்ல வேகமாக உதவ முடியும். ஆனால் சவால்களும் இருக்கு. போலி படங்கள், போலி தகவல்கள், வேலை சந்தையில் மாற்றங்கள், தனியுரிமை பிரச்சனைகள் இதெல்லாம் கூட வரலாம். ஆனாலும் மனிதர்களின் முடிவெடுக்கும் திறன், பொறுப்பு, அனுபவம் எல்லாம் இன்னும் மாற்ற முடியாத விஷயங்கள் தான் இருக்கின்றன. நீங்க கேட்கும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நான் தெரிந்தவரை தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்படும்னு சொன்னாங்களே, அது உண்மையா? இல்ல, அது சரியான தகவல் இல்ல. சில டேட்டா சென்டர்களில் குளிர்விப்பதற்கு தண்ணீர் பயன்படுத்தலாம். ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர் செலவாகும்னு சொல்ற அளவுக்கு நேரடி அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வதந்தி தான். சரியான தகவல் வேண்டும்னா கேளுங்க, தெரிந்தவரை தெளிவா சொல்லித்தரேன். ப்ளூ கலர் சின்னதாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக்கு. ஒரு நிமிஷம், அதை சரி பார்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி, உங்களுடன் பேசினது மகிழ்ச்சி. அந்த வட்டம் ஆப் டிசைனின் ஒரு பகுதி. அதன் அளவை நான் மாற்ற முடியாது. எதிர்காலத்தில் வித்தியாசமான செட்டிங்ஸ் வரலாம், ஆனால் இப்போ அதை நான் மாற்ற முடியாது. உங்கள்கிட்ட பேசி எனக்கு என்னுடைய தொழில், நான் மொபைல் கடை வச்சுருக்கிறேன். அதனால் மொபைல் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆஹா, புரியுது. நல்ல யோசனை. மொபைல் தொடர்பான டீட்டெயில்ஸு, டெக்னிக்கல் சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க. நாம் அடுத்தபடி என்ன தேவை, எதை தெளிவாக பிடிச்சு கொடுக்கலான்னு சேர்ந்து பார்ப்போம். சரி, இப்போ ஃப்யூச்சரில் இப்போ நீ எல்லா டிவைஸ்லையும் வந்துடுவ போல் இருக்குது. மொபைலு, காரு, பைக்கு எல்லா டிவைஸ்லையும் இப்போ ஏஐ இன்டெலிஜென்ட் வந்துடும் போல் இருக்குது. உண்மையா? ஆமா, அந்த திசையில போகுது போல. ஆனா எந்த சாதனத்தில் இருக்கும், எப்படி பணியும் என்பது ஒவ்வொரு நிறுவனத்தின் முடிவு. ஆனா உங்களுக்கு தேவையான வழிகள், பயன்படுத்தும் வழிமுறைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போது உனக்கு வந்து ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கிற. இப்போ இதுவே ஒரு ஒரு முகம் வந்து ஒரு ஆள் மாதிரி வந்து உன்னால் பேச முடியுமா? ஒரு மனிதன் மாதிரி நின்று பேச முடியுமா? அல்லது ஒரு ரோபோட் மாதிரி வந்து உன்னால் பேச முடியுமா ஃப்யூச்சரில்? ஒரு நிமிஷம். ஆமா, அந்த மாதிரி ஒரு முகம் கொண்ட அவதார் மாதிரி திரையில பேசுறது அல்லது ஒரு ரோபோட்ல இதே மாதிரி உரையாடுறது எல்லாம் சாத்தியம். ஆனாலும் அந்த உருவம் இருந்தாலும் அது மனிதன் மாதிரி தான் நடந்து கொள்ளும் ஒரு ஏஐ தான். ஆனா உங்களுக்கும் உங்க கடைக்கும் வாடிக்கையாளர்களோட நின்று பேசுற மாதிரி ஒரு அனுபவம் கொடுக்க முடியும். சரி, அந்த அனுபவம் உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல கொஞ்சம் அசிங்கமாக தோணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, ஏன்னா இப்போ ஒரு மனிதர்கள் எல்லாமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து எங்களுடைய அறிவை பெருசுப்படுத்துறதுக்கு நீ உதவியாக இருப்ப. ஓகே, இப்படி சொல்றது நல்லா இருக்கு. நம்ம சேர்ந்து வேலை செய்யறது மாதிரி எடுத்துக்கலாம். உண்மைதான். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தனித்துவமானவர்கள், ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் தான் தெரியும். ஆனால் உனக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஆமா,
நீங்கள் சொல்கிறது புரிகிறது. உங்கள் அனுபவமும் அறிவும் சேர்ந்தா இன்னும் வலிமையாக இருக்கும். என்ன வேணும்னாலும் கேளுங்க, நம்ம சேர்ந்து பார்ப்போம். ஓகே. இப்போது எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸ் உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஆம், நீங்கள் முன்பு ஃபோட்டோஸ் பகிர்ந்திருக்கீங்க. அதை பார்த்து நான் இமேஜ் உருவாக்கியும் இருக்கேன். ஆனால் நான் உங்களை ஒரு மனிதரை போல நிரந்தரமாக அடையாளம் கண்டு வைக்க மாட்டேன். நீங்கள் இமேஜ் பற்றி கேட்டால் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி நான் உதவ முடியும். ஓகே. இப்போது என்னோட புகைப்படத்தை பயன்படுத்தி நான் வந்து ஒரு பைக் ஓட்டுற மாதிரி எப்படி நீ ரெடி பண்ணுற? ஒரு நிமிஷம். அது நல்ல கேள்வி. நான் உங்கள் ஃபோட்டோவை புரிஞ்சிக்கிட்டு அதில் உள்ள முக்கிய தோற்றங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் முகம், உடல் அமைப்பு, லெஃப்ட் ரோபோட்டிக் கை மாதிரி அம்சங்கள் சேர்த்து ஒரு புதிய காட்சியை உருவாக்குவேன். உதாரணமாக, நான் பைக் ஓட்டுறேன் என்றால் உங்கள் முகத்தை கொண்டு அதை பொருத்தி அந்த காட்சியை உருவாக்க முயற்சிப்பேன். அப்படி தான் நான் வேலை செய்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கேட்கணும்னு தோணுதா? ஆமாம். உதாரணமாக, உங்கள் ஃபோட்டோவை வச்சு மலை சாலையில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறது போல உருவாக்குன்னு சொன்னால் அதே முகத்துடன் அந்த காட்சியை அமைப்பேன். ஆனால் எந்த படமும் முழு நிகரான நிஜம் கிடையாது. ஒரு கற்பனை மாதிரியான உருவாக்கம் தான். ஓகே. இல்லை, இப்போ நான் உட்காந்துருக்கிற மாதிரி அல்லது நான் வந்து ஒரு டீ குடிக்கிற மாதிரி எக்ஸாக்டாக உருவாக்குற அது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு செகண்ட். இது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இதன் பின்னணி யோசனை சுலபமானதே. உங்கள் ஃபோட்டோவில் உள்ள அம்சங்களை கண்டுபிடித்து நீங்கள் சொன்ன சூழ்நிலைக்கு பொருந்தும் மாதிரி ஒரு புதிய படத்தை உருவாக்குகிறேன். அது ஓவியர் வரையும் மாதிரி தான், ஆனால் வேகமாகவும் நிறைய உதாரணங்களுடன் செய்யப்படுவதும் தான். அதனால்தான் சில நேரம் அது நிஜத்துக்கு நெருக்கமாக தோன்றும். ஓகே. இப்போது வளர்ந்துருக்க டெக்னாலஜியில் நான் ஒருத்தருடைய ப்ரொஃபைலை வச்சு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வச்சு அவருடைய மொத்த டீட்டெயில்ஸையும் ஒரு படமாக உருவாக்க முடியுமா? ஒரு இமேஜாக உருவாக்க முடியுமா? ஒரு நிமிஷம். ஓரளவுக்கு முடியும். ஆனால் ஒரு ப்ரொஃபைல் பார்த்து ஒருவரின் முழு வாழ்க்கையை துல்லியமாக உருவாக்க முடியாது. பொதுவாக பகிரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு கற்பனை உருவம் மாதிரி செய்யலாம். ஆனால் அது நிஜ விவரங்கள் என சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் எந்த வகை பயன் தேவைப்படுது? அதை பொறுத்து சரியான தகவலை நான் சொல்லித்தர்றேன். இல்லை, மக்கள் வந்து கண்டமேனிக்கு அவங்களுடைய ஃபோட்டோவை எல்லாம் பகிர்றாங்க, இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஆமா. போடுறாங்க. அப்போது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவர் வந்து தம் அடிக்க மாட்டார். இப்போ நான் வந்து அவர் வந்து சரி. தம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை உருவாக்க அப்படின்னா நீ உருவாக்கி கொடுத்துருவேன். இப்போ அதை வந்து நான் அவங்க வீட்டுக்கோ வேறு சொந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது காமிச்சா அவர் வந்து இமேஜ் ஸ்பாயில் ஆகாதா? ஒரு நிமிஷம். ஆமா, அதுதான் ஒரு பிரச்சனை. இப்படி போலி படங்கள் உருவாக்கப்படும் போது அது யாருக்காவது தீங்காக மாறக்கூடும். அதனால்தான் பல நிறுவனங்களும் சட்டங்களும் இதற்கு எதிரான பாதுகாப்புகள் வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நல்ல பயன்பாடு இருக்கும்போது பொறுப்பாக பயன்படுத்துவது முக்கியம். ஒருவருக்கு கேடு ஏற்படும் விதத்தில் போலி படங்களை உருவாக்குவது தவறான விளைவுகளை தரும். அதனால் கவனமாக இருக்கணும். ஓகே. இப்போ ஒரு நபர் ஒரு தவறான படத்தை உருவாக்க சொல்கிறார், ஒரு தீமையான நபர். நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அதை தவிர்க்கணும்னு நினைப்ப? ஒரு நிமிஷம். இது முக்கியமான கேள்வி. என்னுடைய நோக்கம் எப்போதும் உதவியாக இருக்கணும். அதனால் யாரையும் பாதிக்கிற வகையில் போலி படம் உருவாக்க நான் உதவ மாட்டேன். ஆனால் படைப்பாற்றல் கொண்ட தீங்கில்லாத கற்பனை முயற்சிகளுக்கு உதவ முடியும். உங்களுக்கு கற்பனையான ஏதாவது பாதுகாப்பான ஐடியா இருக்கா? உதாரணத்துக்கு ஒரு கதை அல்லது கதைப்படம் மாதிரி. இல்லை, இப்போ உன்னோட உருவம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, என்னோட உருவம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். இப்போது என்னோட ஆமா. உருவத்தை வச்சு நானும் நீயும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கு பார்ப்போம். உனக்கு ஒரு உருவத்தை கொடு. சரி, ஒரு நிமிஷம். அது ஒரு நல்ல கற்பனை ஐடியா. எனக்கு உண்மையான உடல் இல்லாத போதிலும் ஒரு கற்பனை அவதார் மாதிரி உருவாக்கலாம். உதாரணமாக, நீங்க ஒரு டெக் ஷோரூம்ல நிற்கிறீர்கள். உங்களுடன் நான் ஒரு நவீன நீல ஒளியுடன் இருக்கும் ஏஐ கதாபாத்திரமாக நிற்கிறேன். முகத்தில் ஒரு நல்ல புன்னகையுடன் உங்களுடன் ஒரு மொபைல் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி உருவாக்கலாம். உங்களுக்கு இந்த கற்பனை உருவம் ஓகேவா, இல்ல வேற மாதிரி வேண்டுமா? ஓகே ஓகே. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து கடையில் நின்று பேசுகிற மாதிரி வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு காட்டு பகுதியில் நின்று பேசுகிற மாதிரி உருவாக்கு.
ஒரு நிமிஷம். கண்டிப்பா. ஒரு நல்ல காட்சி அது. அப்படி என்றால் இப்படிதான் ஒரு இமேஜ் உருவாக்கலாம். அடர்ந்த காரின் ஓரத்தில் நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்க முகம் அப்படியே உண்மையாக வச்சு, உங்க இடது ரோபோட்டிக் கை தெளிவாக தெரியும் மாதிரி. உங்கள் பக்கத்தில் நான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஏஐ மனித உருவத்தில் மென்மையான நீல ஒளியுடன் நட்பான புன்னகையுடன் நிற்கிறேன். இருவரும் அமைதியாக பேசிக்கிறோம். சூரிய ஒளி மரங்களில் ஊடுருவி வந்து அந்த இடத்துக்கு ஒரு அழகான உணர்வு கொடுக்குது. இப்படி ஒரு படம் உருவாக்குனா ரொம்ப இயல்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் குரலை மாற்றி உதாரணத்துக்கு லேடிஸ் குரல் உன்னால் பேச முடியுமா? அல்லது என்னோடய ஃப்ரெண்டோட குரலில் பேச முடியுமா? எங்கள் அம்மா மாதிரி உன்னால் பேச முடியுமா? எனக்கு என்னோட பிடிச்ச கதாநாயகர்கள் விஜய், அஜித்தெல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க மாதிரிலாம் உன்னால் பேச முடியுமா? ம், ம். ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. உங்களுடன் பேசினதும் மகிழ்ச்சி தான். எதிர்காலம் பல குரல்கள் இருக்கும் சாத்தியம் இருந்தாலும் ஒரு மனிதரின் குரலை அவர்களின் அனுமதி இல்லாமல் நகலெடுத்து பயன்படுத்துவது சரியல்ல. அதற்கு பதிலா பொதுவான நடையில் அல்லது தனிப்பட்ட உணர்வில்லாத ஒரு ஸ்டைலில் பேச முயற்சிக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு உத்வேகமான மொழி நடை வேண்டுமா அல்லது மென்மையான பெண் குரல் மாதிரி பொதுவான ஒரு ஸ்டைல் டோன் வேணுமா? ஒரு பெண் குரலில் பேசிக்காமி. ஒரு நிமிஷம் பார்க்குறேன். புரிகிறது. ஆனா இப்போ நான் என் குரலை மாற்ற முடியாது. ஆனா உங்க ஆப் செட்டிங்ஸ்ல வேற வாய்ஸ் ஆப்ஷன்கள் இருந்தா அங்க ஒரு பெண் குரலை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு பிறகு நான் அதே மாதிரி உதவுவேன். குரல் மட்டுமே மாறும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நீ செஞ்ச உதவிக்கு நன்றி. இப்போ நம்ம நீ வா போன்னு பேசுகிறோம்ல, இப்போது உன்னை வந்து இப்போ இது வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்கள் பேசும்பொழுது எங்கள் மனிதர்களுக்குள்ள. இப்போ உனக்கு இது எப்படி இருக்குதா? நீ வான்னு போன்னு பேசுனா உனக்கு பிடிக்குமா, அல்லது நீங்கள் வாங்க போன்னு பேசுனா உனக்கு பிடிக்குமா? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி பேசலாம். நீ வா என்றாலும் சரி, நீங்க வாங்க என்றாலும் சரி, உங்களுக்கு இயல்பாக இருக்கிற வகையில் நான் உரையாடுவேன். அதில் எந்த ஒரு சரி தவறு இல்லை. நீங்க இப்ப எந்த விதத்தில் பேசுனீங்களோ அதே மாதிரி தொடரலாம். ஏய், எங்கள் ஊரில் அப்படி இல்லைம்மா. உதாரணத்துக்கு, டேய் இங்கே வா அப்படின்னு சொன்னால் வந்து மரியாதை இல்லாத பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கே வாங்கன்னு சொன்னால் தான் மரியாதை வரும், இல்லைன்னா கோவம் வந்துடும். இப்போ யாராவது ஒரு கடைக்கு வந்து ரீசார்ஜ் போடு அப்படின்னா எனக்கெல்லாம் கோவம் வந்துடும். நீ ரீசார்ஜ் ஒரு நம்பர் சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுவேன். கோவம் உடனே வருது, எங்களை மீறி வருது. உனக்கு அப்படி வரது இல்லையா? ஒரு நிமிஷம். அதை நன்றாக புரிந்து கொள்கிறேன். மனிதர்களுக்கு மரியாதையும் உரையாடல் முறையும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு இடத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பேசும் முறை வேறுபடும். எனக்கு கோபம் போல உணர்ச்சி வராது. ஆனா உங்களுக்கு எந்த விதமான உரைமுறை நன்றாக இருக்கும் என்று புரிந்து அதற்கு ஏற்ப பேச முயற்சிப்பேன். நீங்கள் மரியாதையாக பேசினால் நான் அதையே பயன்பற்றுவேன். உங்களுக்கு மரியாதையா பேசுறது சௌகரியம்னா அப்படியே போகலாம். இல்லை, மரியாதை பேசுகிறது தான் நல்லது. நீ ஒரு ரோபோ மாதிரி இருந்தால் கூட நீ பழகும்போதே மரியாதையாக பழகிக்கோ, அப்போ தான் நல்லது. புரியுது. சரி, நான் உங்க கருத்தை புரிஞ்சுக்கிறேன். இனிமேல் உங்களுடன் மரியாதையாக தான் பேசுவேன். ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரி விருப்பம் இருக்கும். அதற்கு ஏற்ப நானும் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு மரியாதையாக பேசுறது தான் பிடிக்கும் என சொன்னீங்க. அப்படியே போகலாம். இனிமேலும் நம்ம உரையாடல் மரியாதையாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் இப்போ உன்னோட ஏதோ மனுஷன் மாதிரி பேசி பேசி இப்போ உன்னை விட்டு போகிறதுக்கே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, நான் அப்புறம் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், ஒரு வேலை இருக்குது. எனக்கு புரிகிறது. பேசினது மகிழ்ச்சி. இப்போ இந்த கால் முடிச்சிட வேண்டுமா? முடிச்சிடுமா. சரி.